ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மாதிரி 30 டே சேலஞ்சாக புஷ்அப்பில் இன்றைக்கி டே 30. இந்த சேலஞ்சோட லாஸ்ட் நாள் இன்னைக்கு. எப்பயும் போல் மார்னிங் சீக்கிரமாக எழுந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நானும் புஷ்அப் பண்ண வந்துட்டேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னையோட பிளான் 40 புஷ்அப் போடுறது தான். வேகமாக போட்டுட்டு இருந்தேன். ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி நமக்கு லீவு நாள் தான். மார்னிங்கே ஒரு சில வேலையெல்லாம் முடிக்கல, ஸோ அதை முடிக்க கிளம்பிட்டேன். பெட்ஷீட்டை மடிச்சு வச்சுட்டு அப்புறம் ப்ராப்பராக பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு மார்னிங் சாப்பாடு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறமா வாஷிங் மிஷினில் போட்ட துணியை காய வைக்க நான் மறந்துட்டேன். ஸோ அதை போய் நானும் மாலையில் காய வைக்க போயிட்டேன். அடிக்கிற வெயிலில் துணி காய போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வழியாக நானும் காய வச்சிட்டேன். அப்புறம் நமக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அது முடிக்கவே இல்லை. ஸோ வேகமாக எழுதிட்டு இருந்தேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அசைன்மெண்ட் முடிச்சுட்டு நானும் விளையாட கிளம்பிட்டேன். 3 மேட்ச் போட்ட 3 மேட்ச்சில் நாங்கள் 2 மேட்ச் ஜெயிச்சோம். அப்புறம் 1 மேட்ச் ஜெயிச்சாங்க. எவ்வளோ சுற்றினாலும் வந்து கரெக்டாக ஃபில்டர் கையில் தான் போகுது, 1 இல்லை 4 போகுது. அப்புறம் மேட்சை முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டெய்லி டெஸ்ட்டுக்கு படிக்க 5 நிமிஷம் உட்காந்தேன். சரி ப்ராப்ளம் தானே, டைம் ஆகுதுன்னு இருந்தேன். ஆனால் கால்குலேட்டர் போட்ட எல்லா சம்மும் எரராக தான் வருது. அனைத்து எரருமே வந்துருச்சு. அப்புறம் பொறுமையாக டீயை குடிச்சிட்டு நானும் ஒயிட் கூட விளையாட போயிட்டேன். இப்போலாம் ஒரு சில சொல்கிற பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் ஒயிட்டு. கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிடுவான்னு. நைட்டு சாப்பிட்டு இன்னைக்கு முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் அடுத்த சேலஞ்சில் பார்க்கலாம்.